அதாவது ஒரு பெண் வந்து மகப்பேறு காலத்தில் அவங்க வந்து கர்ப்பம் அடைஞ்ச உடனே அவங்களுக்கு நிறைய ஹார்மோன் சமன்பாடின்மை ஏற்படுது. ஸோ அந்த ஹார்மோன்கள் எல்லாம் வந்து அந்த கருவை தக்க வைப்பதற்காக அந்த ஹார்மோன்கள் அதிகரிக்கின்றன. இந்த கருவை தக்க வைத்துக் கொள்வதற்காக அதிகரிக்கக்கூடிய ஹார்மோன்கள் நம்ம தோலில் சில மாற்றங்களை ஏற்படுத்தலாம். சில பேருக்கு வந்து உடல் பருமன் ஏற்படலாம். இப்போ ஒரு பெண் வந்து கர்ப்பமான உடனே 10 கிலோ 15 கிலோ அவங்களுடைய உடல் எடை அதிகரிக்கும். ஸோ அப்போ உடல் எடை அதிகரிக்கும் போது அதற்கு ஏற்றவாறு தோலினுடைய பகுதிகள் சில பகுதிகள் வந்து தடித்து கருத்து காணப்படலாம். அதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கருப்பு மச்சங்கள் மாதிரி ஏற்படலாம். ஒரு சில ஸ்கின் டேக்ஸ், அதாவது அந்த தோல் வளர்ந்து தொங்கக்கூடிய இதுவும் ஏற்படலாம். ஸோ பலவிதமான தோற்ற மாற்றங்கள் ஏற்படலாம். இதெல்லாம் வந்து ஒரு கருவுற்ற பெண்ணுக்கு அழகை தருவனவை ஒழிய இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு மருத்துவ சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பிரசவம் ஆன உடனே அந்த பெண்ணுக்கு இந்த மாற்றங்கள் எல்லாமே தானாகவே மறைஞ்சிரும். ஸோ இது வந்து இயற்கையால் வழங்கப்படக்கூடிய ஒரு கொடை தான் அது. சில நேரங்களில் வந்து இந்த இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்து பிரசவம் ஆனதுக்கு அப்புறமும் இது வந்து தங்கி இருந்துச்சு, இந்த மாதிரி தோற்ற மாற்றங்கள் மாறாமல் இருந்தால் அவங்களுக்கு ஹார்மோன் சமன்பாடின்மை ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்து அதை நம்ம சரி செய்யலாம். அதுக்கு நிறைய நவீன மருத்துவ சிகிச்சைலாம் இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு தோல் முடி நகத்தில் எந்த ஒரு அறிகுறி ஏற்பட்டாலும் அது நம்ம உடல் உள்ளிருக்கக்கூடிய பாதிப்பைத்தான் வெளிப்படுத்துகிறது. அதே போல் நம்ம அகச்சூழலை எப்படி வெளிப்படுத்துதோ அதே மாதிரி புறச்சூழல் நம்ம உடலுக்கு வெளியே இருக்கக்கூடிய சூழல் மாற்றத்தை தான் அது வெளிப்படுத்துது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.